எப்படி ஜவ்வு மிட்டாய் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அது மேலே இது மட்டும் இருப்பு சட்டி இருந்தால் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து என்னென்ன வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இவ்வளோ அளவு சர்க்கரை இருந்தால் நீங்கள் அதில் கொஞ்சம் தான் கைஸ் கொட்டிக்கணும். இருங்க கைஸ், நான் இப்போ காட்டுறேன். அந்த அளவு ஸ்பூன் போடுங்க கைஸ். 1 2 3 4 கைஸ். அதுக்கு நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அது முழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் கைஸ். அது முழுங்குற அளவுக்கு நான் அந்த தண்ணி ஊற்றுறேன் கைஸ். இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். நல்லா முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் கைஸ். நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். அது சக்கரை போகிற வரைக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கைஸ். நம்மளுக்கு வத்தி வர்ற வரைக்கும் நல்லா நம்மளுக்கு இது கிடைக்கும் கைஸ். அது நல்லா நம்மளுக்கு இழுக்க நல்லா இருக்கும் கைஸ். தோவாக இருக்கும் கைஸ். நல்லா அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். இந்த பதத்துக்கு வரணும் கைஸ். இப்போ கொதிக்க விடலாம் கைஸ். இந்தாருங்க கைஸ், உங்களுக்கு கலர் மாறும் கைஸ். இந்தாருங்க ஒயிட் கலரில் வந்துருச்சு கைஸ். இதுக்கு மேலே நீ மஞ்சத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் கைஸ். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கைஸ். கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். கொதிக்கட்டும் கைஸ். பாருங்க கைஸ், கலர் மாறிடுச்சு கைஸ். லைட்டாக தண்ணி எடுத்துக்கிட்டு இந்தாருங்க கைஸ், இந்த தட்டில் லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம் கைஸ். இந்த அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இது கம்பி பதத்துக்கு வருதான்னு பார்த்துக்கலாம் கைஸ். வாங்க ஊற்றி பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ், கம்பி பதத்துக்கே வரல கைஸ். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேகணும். இது ஆகணும் கைஸ். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். ஆனால் கீழே அடி பிடிச்சி விட்டுறக்கூடாது கைஸ். இப்படி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம லேசாக புளிஞ்சிக்கலாம் கைஸ். லேசாக புளிஞ்சிக்கலாம் கைஸ். இருங்க கைஸ், புளியும். இந்த அவ்வளோக்கு புளிஞ்சுக்கிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம் கைஸ். இதாருங்க கைஸ், கலர் உங்களுக்கு தெரியும் கைஸ். இப்போ கம்பி பதத்துக்கு வந்திருக்கான்னு தண்ணியில் விட்டு பார்ப்போம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இன்னும் வரல கைஸ். ஆய் கைஸ், இந்தாருங்க கைஸ், நல்லா உங்களுக்கு நுர தள்ளி வந்துருச்சு பாருங்க கைஸ். மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸ் தள்ளி தள்ளி இப்படி பண்ணி பார்க்கணும் கைஸ். அது கையில் இப்படி உருட்டு வருதான்னு பார்க்கணும். இங்கே பாருங்க கைஸ், கையில் உருட்டு வரல. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேகணும் கைஸ். இதுவும் ஆகணும் கைஸ். நம்ம இப்போ ஃபுல்லில் வச்சுக்கோங்க கைஸ். கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கட்டுங்க கைஸ். அது கைஸ், நீங்கள் இருக்கீங்கன்னா நான் யூடியூப் சேனலில் ட்ரை பண்ணி போட்டுக்கிறீங்க. நீங்கள் தான் கைஸ் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாருங்க கைஸ், அது எந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஜவ்வு மிட்டாய் கலருக்கு இருக்கா கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இதில் ஊற்றிருக்கோம் கைஸ். இந்தாருங்க கைஸ், அந்த பதத்துக்கு வந்துருச்சு கைஸ். பாருங்க கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கைஸ். இன்னும் ஒரு 1/2 hour இருக்கட்டும் கைஸ். ஆனால் சின்ன பிள்ளைங்க செய்யாதீங்க கைஸ். ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் தண்ணியில் அப்படி ஊற்றிட்டு பண்ணுறீங்கன்னா கையில் சுட்டுச்சுன்னா இந்த இது மட்டும் வெந்துடும் கைஸ். நீங்கள் யாரும் இப்போ கம்பி பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்ப்போம் கைஸ்.
பாருங்க கைஸ், இந்த பாருங்க கைஸ், நம்ம கிண்டுற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பாருங்க கைஸ், இதை எடுத்து இப்படி நீங்கள் ஒரு இதில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கலாம் கைஸ். இருங்க கைஸ், நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நாம் இங்கே பாருங்க கைஸ், நம்ம இப்போ இதில் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் கைஸ். இதில் இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கணும் கைஸ். இந்த இது வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கைஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கரண்டி எங்கள் ஓரமாக வச்சுட்டு இந்த பாருங்க கைஸ், இந்த பதத்துக்கு வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த பதத்துக்கு இருக்கணும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அம்மா நம்மளுக்கு ஜல்லு மிட்டாய் மட்டும் இருக்கு. ஜல்லு மிட்டாய் மட்டும் செம்மையாக இருக்குங்க கைஸ். வாங்க கைஸ், இங்கே பாருங்க கைஸ், இதை எடுத்து இதில் இது பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கைஸ். இருங்க கைஸ், இப்போ நல்லா இதுவாகிக்கட்டும். இப்போ ஸ்பூன் எடுத்து நம்ம அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கைஸ். எல்லாம் ஒன்றா சேர்றப்பையில நம்ம அந்த கையில் எண்ணெயை தேய்ச்சிக்கணும் கைஸ். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைஸ். இதை பார்த்து வந்து வருது கைஸ், கிறிஸ்பியானது கைஸ். இது பாருங்க கைஸ், நம்ம எடுக்க வந்துக்கிட்டே இருக்கோம் கைஸ். விரும்பி சாப்பிடுவது ஜவ்வு மிட்டாய். பாருங்க கைஸ், இழுத்தா வருது பாருங்க கைஸ். சுடுது கைஸ், தாங்க முடியல கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அப்படிதாங்க கைஸ். நீங்கள் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். இப்போ அது கமெண்டில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டனில் லிங்க் பண்ணிட்டு போங்க.